குட் மார்னிங் ஸ்டார்ஸ். நம்ம வந்து வெப் போர்ட்டலில் நம்ம மார்க்ஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அதில் என்ன பிரச்சனைனா, இது ரொம்ப வந்து டைம் கன்சியூமிங் ஒர்க்காக இருக்கும். அதே போல் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டைமையும் நம்ம ரொம்ப குயிக்காகவும் பண்ணணும், அதே போல் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை, நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, ரெண்டு மெத்தடாக வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிபிள், இந்த exe ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தும் நீங்கள் ரன் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து ஸ்கிரிப்டை நீங்கள் டைரெக்டாகவும் ரன் பண்ணலாம். இந்த ஸ்கிரிப்டை வந்து எதுக்கு நம்ம வந்து டைரெக்டாக நம்ம ரன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எங்கே வரும்னா, இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலை வந்து வைரஸ் அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி சிஸ்டம் வந்து தூக்கிக்கிட்டே இருக்குன்னா, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்று நம்ம ரியல் டைம் ப்ரொடெக்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலை வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கிரிப்டை டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் டைரெக்டாக ரன் பண்ணணுன்னா ஆட்டோ ஹாட் கீ அப்படின்றது வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் டைரெக்டாக ரன் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி அங்கே பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ரன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் ரன் பண்ண முடியும். இல்லை எங்களுக்கு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வெப் போர்ட்டல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலில் வந்து டேட்டாஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். சாஃப்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டட் ஹார்ஸ், அட்டெண்டர் ஹார்ஸ், அதே போல் இன்டர்னல் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 அது எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஷீட்டில் வந்து எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மார்க்கில் இருந்தானே நம்ம என்ட்ரி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களுடைய அந்த கர்சரை வந்து இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் மார்க்ஸ் வந்து இங்கே நம்ம ரன் பண்ண ஆரம்பிக்கிறதால இங்கே வந்து வச்சுங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து மார்க் போட்டதால் உங்களுக்கு ஏற்கனவே வந்து அதில் வந்து மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எடிட் பண்ண தேவையில்ல. நான் அப்படியே எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், வெப் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சீக்வன்ஸும் நேம்ஸ் மாறி மாறி இருக்கக்கூடாது, புரிதுங்களா? இந்த சீக்வன்ஸும் எக்ஸலில் நீங்கள் வச்சிருக்கிற இந்த சீக்வன்ஸும் ஒரே மாதிரி சீக்வன்ஸாக இருக்கணும், மாறி மாறி இருக்கக்கூடாது. ஓகேவா? அதேமாரி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து 81. இதில் வந்து சில பேர் வந்து நாட் ரிஜிஸ்டர் ஆகிருப்பாங்க, லாங் ஆப்சென்ட்டாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்கும்போது அதை நம்ம வந்து காட்ட மாட்டோம், ஏன்னா இவன் தான் வந்து நாட் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அதுவுமே நீங்கள் சீக்வன்ஸில் நீங்கள் வச்சுக்கணும், இல்லைனா அந்த ஒரு மார்க் வந்து ஸ்கிப் ஆகிடும். ஓகேவா? வச்சுக்கிட்டு அதில் வேணால் நீங்கள் 00 மார்க் வந்து போட்டு வச்சுங்க. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 81. இதுலேயும் பாருங்கள் 81. இந்த சீக்வன்ஸும் அந்த சீக்வன்ஸும் மாற பொறுத்தில்லை. அது லாஸ்ட்டு எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அக்யூரேட்டாக தான் இருக்கும். எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணி வச்சுங்க. இது வந்து குரோமில் தான் ஓப்பன் பண்ணும். மாஜிலா ஃபயர்ஃபாக்ஸோ இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு செல்லில் வந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். இதில் இருந்தால் மார்க்ஸ் வந்து அது என்ட்ரி பண்ண போகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வெப் என்ட்ரி அப்படின்றத ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து அது பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் Q. நான் அந்த ஷார்ட்கட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்ட்ரோல் Q வந்து நான் அழுத்துறேன். அழுத்திட்டு என்டர் நம்பர்ஸ்னு வருது. என்டர் நம்பர்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும்? 81 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? என்ட்ரு அழுத்திருங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த சீக்வன்ஸில் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு வந்து இதை விட அதிக ஸ்பீட்லையும் நம்ம பண்ண முடியும். ஆனால் அதிக ஸ்பீடில் பண்ணால் நம்ம சிஸ்டம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது வந்து நார்மலான ஸ்பீட். இதை வந்து ஸ்பீடை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது நார்மல் ஸ்பீட் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ்லாம் ரொம்ப அதிகம். 1 மினிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகிடும். ஓகேவா? போஸ்ட் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து சேவ் கொடுக்காதீங்க. நம்ம பை சான்ஸ் இது கரெக்டாக தான் இருக்குது, நான் வந்து ஒரு 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக தான் இருக்குது. பை சான்ஸ் உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அது வந்து இன்னும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது,
அதை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இதை வந்து நம்ம காலேஜ் ரூல்ஸ் படி உங்களுடைய ஹெச்ஓடி பிரின்சிபால்கிட்ட சைன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா அது அதுமாரி பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே போல் எக்ஸாம் செல்லில் உங்களுக்கு வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிடறேன் நான். அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் இன்னொரு பார்ட் இருக்குல்ல, அதையுமே வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, இது எக்ஸிக்யூட் ஆக மாட்டுது, திடீர்னு வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் வந்து வைரஸாக டிரெக்ட் பண்ணி அது டெலீட் பண்ணிடுச்சுன்னா அடுத்த ஆப்ஷன் பிளான் பி இருக்கணும்ல, அது என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நான் சொல்லிடுறேன். நீங்கள் பாருங்கள், அது ஒரு பையன் நான் டார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அவன் வந்து ஆக்சுவலாக வந்து அவன் வந்து டிஸ்கண்டினியூடு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வெப் போர்ட்டலில் இருக்குதுன்னா நம்ம எக்ஸல்லையும் காட்டணும், இல்லைனா அந்த பையன் வந்து ஸ்கிப் ஆகிட்டு போயிடுவான். ஓகேவா? சீக்வன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறது ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணால் போதும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இதை ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அது கூடவே நீங்கள் மறுபடியும் இன்னொரு டைம் இதை வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ அதை எக்ஸிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணணும். இல்லை நீங்கள் இது கூடவே மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். ஓகே, இப்போ இது வந்து கன்ஃபார்மாக அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற மார்க் தான் இங்கே இருக்கும். இல்லை ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் வெரிஃபை பண்ணணும். இல்லை வந்து எக்ஸாம் செல் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து ஓவராலாக மார்க் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பை சான்ஸ் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இந்த VBN இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டெவலப்பரில் ஷார்ட்கட் வந்து Alt F11 நீங்கள் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் VBA ப்ராஜெக்ட் பர்சனல்னு வரும். அதில் மாடியூலுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு மாடியூல் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேவ் கொடுத்துங்க, பேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் டெவலப்பரில் போயிட்டு மேக்ரோஸில் போயிட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து மார்க் என்ட்ரி பண்ணி முடிச்சாச்சு, அது ஓவர், உங்களுக்கு ஒர்க் ஓவர். இது சைடு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? இதில் வந்து இதுதான் டிரான்ஸ்போஸ் நம்ம பேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. இப்போ இதில் ஆப்ஷன்ஸில் போயிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ஷார்ட்கட் கீ மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஷார்ட்கட் கீ வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம செக் பண்ணணுன்றத நான் சொல்கிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணி வச்சிங்க. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு இது வந்து ரெக்கார்டர், அதை விட்டுருங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் வெப் என்ட்ரியோட EXE ஃபைல். அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்ணிடுங்க. ஒருவேளை அதை நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். ஓகேவா? ஓகே, விடுங்க. இப்போது வைரஸ் டிடெக்ட் பண்ணுது, என்னால் அது வந்து பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரன் ஆகும். சேம் ஷார்ட்கட் தான். நீங்கள் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மறுபடியும் அதே இதுதான் வந்து கேட்குது. ஓகேவா? நான் 0 கொடுத்துக்கிறேன், ஏன்னா நம்ம மார்க் என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வேலை மோஸ்ட்டாக வந்து நீங்கள் எக்ஸாம்ஸில் தான் வந்து என்ட்ரி பண்ண போகிறீங்க. ஸோ அது அங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒரு பேக் அண்டு இதுக்காக சொல்கிறேன், நான் பிளான் பி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம மார்க் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி செக் பண்ணணுன்றதை பார்க்க போகிறேன். மார்க்ஸ் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிட்டோம்ல. சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா இங்கே சீரியல் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து அப்படியே காப்பி பண்ணிங்க. ரைட் கிளிக் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க அன்யூனிவர்சிட்டி வெப்சைட்டில். ஸோ காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இன்னொரு ஷீட்டை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி Ctrl+Alt+V ஸ்பெஷல் பேஸ்ட் வந்து ஒரு ஆப்ஷன், வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த எங்கே வந்து நேம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் மறுபடியும் அந்த ஷார்ட்கட் கீ நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை ஓகே சாரி அதான் சொன்னல எரர் வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் அது எக்ஸிட். அதான் நீங்கள் அது ரன் பண்ணி முடிச்சோடனே அது எக்ஸிட் கொடுத்துடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாரி வரும். ஓகேவா? இதை நீங்கள் Ctrl+Q அழுத்துனீங்கன்னா, நான் Q வச்சுருக்கேன், நீங்கள் வேறு என்ன வச்சிங்க. பாருங்கள் உங்களுக்கு வந்துடுச்சா? ஓகேவா? இது வந்து வெப் போர்ட்டல்லேருந்து எடுத்து நான் போட்டிருக்க மார்க்ஸ். இப்போ இந்த மார்க்கையும் நான் வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ஃபார்மேட்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரினா ஃபார்மேட் வந்து வச்சுங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய ஆக்சுவல் எக்ஸலில் இருக்கிற அந்த மார்க்ஸ். இது வந்து வெப் போர்ட்டல்லேருந்து நான் எடுத்த மார்க்ஸ். இங்கே பாருங்கள்,
இதுவும் ஈக்குவல் டு ஓகேவா D2வும் J2வும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, எல்லாம் ட்ரூவாக இருக்குது பார்த்தீங்களா? செக் பண்ணிட்டேன் நான். பட் இது எக்ஸாம்ஸில் கோஆர்டினேட்டர் செக் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, உங்கள் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர் செக் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே ட்ரூவாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மார்க்ஸும் நம்ம என்ன பண்ணியாச்சு, செக் பண்ணியாச்சு. இது எதுக்காகனா மேனுவலாக ஒரு தடவை செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஹார்ட் காப்பியை வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நம்ம கண்ணில் வந்து கரெக்டாக வந்து கிடைக்காது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். நேமை கூட நீங்கள் இதே மாதிரி ஈக்குவல் டு சைன் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கேட்கலாம். இது வந்து லாஸ்ட்டாக இன்னொரு டைம் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஹெச்ஓடி பிரின்சிபாலோட ஹார்ட் காப்பியை நீங்கள் சைன் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். சாஃப்ட் காப்பி இருக்குது, டைரெக்டாக வந்து நீங்கள் என்ட்ரி வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? See you.